பட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம், வெளியரங்கமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 15, Romans 15 verses 26 and 27. மெக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. ஓகே, எருசலேம்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் திங்க் இட் இஸ் சம்வன் எல்ஸ். யூதர்கள், ரைட்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யூதர்களா இருந்திருக்கலாம், அல்லது இன்னும் ரட்சிக்கப்படாத யூதர்களா இருக்கலாம். they may have been open to Christ, என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது நம்ம கெஸ் பண்றது அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்க வேண்டும். பட் அவர்கள் யூதர்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க சொல்றாரு அடுத்த வசனத்துல பவுல், நாம் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க. ஓகே, நல்லா கவனிங்க. அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞான நன்மைகள்ல நாம் பங்கேற்றிருக்க நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? சரீர நன்மைகளில் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். ரைட்? இப்போ யூதர்களுக்கு நாம் ஏன் கடன் பட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் இஸ் a very clear principle. ஆண்டவர் சொல்றாரு, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லுகிற தேவன் சொல்றாரு. ஏற்கனவே நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டீங்க, கடனாளியா இருக்கிறீங்க, அதனால அவங்களுக்காக என்ன செய்யுங்க? நீங்க உதவுங்கன்னு சொல்லும்போது, நீங்க பணத்தினால உதவுறீங்களோ இல்லையோ, நீங்க பொருளால உதவுறீங்களோ இல்லையோ, my father as long as he was alive would always support any cause for Israel. இஸ்ரேலுக்காக நிறைய அந்த சப்போர்ட் வந்து அப்பா பண்ணுவாங்க. சரீர பிரகாரமா நம்மளால மெட்டீரியலா நம்மளால கொடுக்க முடியலன்னா கூட நம்ம கட்டாயமா ஒரு காரியத்தை இஸ்ரவேலுக்காக செய்யலாம். அது என்ன செய்யலாம்னா, we can sow our prayers for Israel. Hallelujah. இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கலாம். ஏன் ஜெபிக்கணும்? நாங்க எதுக்காக? யாரையும் என் கண்ணிலே பார்த்தது கிடையாது, ஒரு யூதனை கூட கண்ணில் பார்த்தது கிடையாது. எதுக்காக நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும்னா, நல்லா கவனிங்க. ஏற்கனவே பவுல் சொல்லிட்டார், ஞான நன்மைகளில் நீங்கள் பங்கேற்று இருக்க, சரீர நன்மைகளில் அவருக்கு திரும்ப கொடுக்கறது உங்களுடைய கடனாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். இன்னொரு வசனம் வாசிங்களேன், ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். ஓகே, என்ன சொல்றாருங்க? புத்திர சுவிகாரம் அவர்களுடையது. ரைட்? நம்ம இந்த மாடல் பிரேயரை பார்க்க ஆரம்பிச்சப்போ நம்ம சொன்னோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. எங்கேருந்து வந்துச்சு? உண்மையிலே சொல்ல போனால் நம்ம அதுக்குரியவர்கள் அல்ல. இது யாருடையது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது. புத்திர சுவிகாரம் அவர்களுடையது. அடுத்தது என்ன சொல்றாரு? மகிமை அவர்களுடையது, உடன்படிக்கைகள் அவர்களுடையது, நியாய பிரமாணம் அவர்களுடையது, தேவனுக்கு செய்யும் ஆராதனை அவர்களுக்குரியது, வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகள். அடுத்தது பிதாக்களும் அவர்களுடையவர்களே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபா. ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியை நம்ம பெருமை பாராட்டுறோம். ஆனால் அந்த ஆபிரகாம் சரீர பிரகாரமாய் அவர்களுக்குரியவராய் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுமே தாவீதின் வேராய், அதுல ஈசாயினுடைய அடிமரத்தில் இருந்து தோன்றின துளிராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க, நமக்கு அதுல பங்கு கொடுத்திருக்க, முழுசா நமக்கு வரல, பங்கு கொடுத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? we must be grateful for what we have received. பெற்றுக்கொண்டதில் நான் பங்கடைகிறேன் என்று சொன்னால், அது யாரிடத்திலிருந்து எனக்கு தாண்டி வந்ததோ அவர்களுக்காக நான் கரிசனை கொள்வது மிக மிக நல்லது. தட் இஸ் an act of gratitude. ஒரு நன்றி அறிதலின் செயலாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நான் எப்பவுமே சிறு பிராயத்திலிருந்து இது எனக்கு இட்ஸ் a thought that has stuck with me. நான் ரட்சிக்கப்படுவதற்காக யாரோ ஒரு யூதனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விட்டு கொடுத்தாரு. நான் இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன் என்று சொன்னால், யாரோ ஒருத்தரை போனா போதுன்னு விட்டு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார்னா
அது நான் பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம். ஐ பெட்டர் பி தேங்க்ஃபுல் ஃபார் இட். அல்லேலூயா. நான் அதற்கு நன்றி உள்ளவளாய் இருக்க வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட். ஸோ இவங்களுக்காக என்ன நம்ம ஜெபிக்கணும்? What do I pray for Israel? One of the explicit commands, வெளியரங்கமாய் தேவன் சொல்லி இருக்கிற கட்டளைகள்ல ஒன்று சங்கீதம் 122 6-7 வசனங்கள்ல இருக்கு. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகத்திருப்பார்களாக, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ரைட். இங்கே சொல்லுகிறது எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதை விட ஒரு ஓப்பனான கமாண்ட் இருக்கவே முடியாது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ இஸ்ரவேலுக்காக முதல்ல நம்ம ஜெபிக்கும் போது எதுக்காக ஜெபிக்கிறோம்? அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. லெட் தேர் பி பீஸ். எருசலேம் சமாதானமாக இருக்கட்டும். சரி, இந்த எருசலேம் ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது இல்லையா? ஏன்னா எருசலேமில் பாதி பகுதி இன்னும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. வேற ஆட்கள் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எதுக்காக போய் அந்த பட்டணத்துடைய சமாதானத்துக்காக நான் ஜெபம் பண்ணோம்? நல்லா கவனிங்க. 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எருசலேம் என்பது தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் மையமாக இருந்திருக்கிறது, மையமாக இருக்கிறது, இனிமேலும் மையமாக இருக்க போகிறது என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் அந்த எருசலேமின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்களேன், லூக்கா 24 அதிகாரம் 46-47 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஓகே, என்ன சொல்லுது வசனம்? அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, ரட்சிப்பு உண்டான ஸ்தலம் மட்டுமல்ல, அடுத்தது என்ன ஆச்சு? அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கேதான் the church was birthed in Jerusalem, right? அந்த எருசலேம்ல தான் என்ன நடந்தது? ஆவியானவர் அந்த 120 பேர் மேல் ஊற்றப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு தான் யுதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் கடந்து சென்றது. ஆனா அதோட நின்றுச்சா? அதோட முடிஞ்சு போச்சா எருசலேம்கான திட்டம்னு கேட்டீங்கன்னா முடியல. வாசிங்க அடுத்த வசனம், சகரியா 14 அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. சரி, நான் கேட்கிறேன், இது நடந்துருச்சா? ஏற்கனவே நடக்கல. இது இனி நடக்க போகும் ஒரு சம்பவம். எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்தாங்க சண்டை போடுறதுக்கு எருசலேமோட. கடைசியில் யாருக்கு வெற்றி வந்தது? கர்த்தருடைய ஜனங்களுக்கு வெற்றி வந்தது. அந்த வெற்றி வந்ததினாலே அவர்களுடைய தேசங்கள்ல இருக்கிற மீதியானவர்கள் இப்போ எருசலேமுக்கு எப்படி வராங்க? யுத்தம் பண்றதுக்கு வரல, பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வருகிறார்கள். அல்லேலூயா. இது அர்மகதோன் என்னும் யுத்தம் நடந்த பின்பு நடக்க இருக்கும் ஒரு சம்பவமாய் இருக்கிறது. எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவார்கள். எதற்காக வருவார்கள்? கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் கிரைஸ்ட் மில்லேனியல் ரெயின் வில் ஆல்சோ பி ஜெருசலம். ஆகவே அது நடக்க போகும் ஒரு காரியமாய் இருக்கிறபடியினால் தான் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த எருசலேமினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்ட் திங் டு ப்ரே ஃபார் இஸ்ரேல், உபாகமம் 30 அதிகாரம் 3 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். இது ஏங்க முக்கியம்? இதுக்கு ஒரே ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தான் அந்த காலங்களை கணிக்கிற ஒரு மரத்தை போல இருக்குது இல்லையா? பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தேனானால்
என்னை போல பரிதபிக்கப்படத்தக்கவன் ஒருவனும் இல்லை. when you live for the purposes of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கங்களுக்காக நீங்கள் வாழும்போது என்ன சொல்வீங்க? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொன்னா போதாது. ராஜ்யம் வரணும்னா, வெளியரங்கமா ராஜ்யம் வரணும்னா நமக்குள்ள வந்துருச்சு, அந்த அதிகாரத்துல நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா வெளியரங்கமா ராஜ்யம் வரணும்னா இஸ்ரவேல் சீரமைக்கப்படணும். மூணாவது ஜெபம், அவர்களுக்கு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை அழிக்க தேடுகிறது தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ப்ராப்ளமே. கரெக்டா? இஸ்ரவேல் மேப்லே இருக்கக்கூடாது, அழிச்சிடணும்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. கரெக்டா? அப்போ அது அழிஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசி கால திட்டங்கள் நிறைவேற முடியுமா? அந்த எருசலேம் இருந்தால் அதில் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால்தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். விளங்குதா? அவன் சமாதானம் பண்ணுகிறவனாகவும் யூதர்களுக்கு தங்கள் ஆலயத்தை கட்டி கொடுக்கிற ஒரு ரட்சகனாக அவன் வெளிப்படுவான். ஜனங்கள் ஏமாந்து போயிடுவாங்க, இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஓகே. ஆகவே இஸ்ரவேலினுடைய முக்கியத்துவம் எதில் இருக்கிறதுனா, கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் அங்கே நடக்க போகிறது. ஆகவே இஸ்ரவேல் நிலைப்பட்டு சமாதானத்தோடு இருக்கிறது மட்டுமல்ல, அது இப்போ வரப்போதோ இல்லையோ சமாதானம், கிறிஸ்து வந்தாதான் அந்த சமாதானமே. ரைட்? 1000 வருட அரசாட்சியில தான் அந்த நிறைவான சமாதானம் வரப்போகுது. ஆனால் நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். ரைட்? அதுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கூட்டி சேர்க்கப்படட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். மூணாவதாக அவங்க பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே நல்ல கவனிங்க, சங்கீதம் 129:5 வாசிங்க. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் என்ன செய்வாங்களாம்? வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்பி போயிடுவாங்களாம். ரைட்? இதுக்கு வாக்குத்தத்தம் வேற இருக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு. வாசிங்களேன், சகரியா 2:4-5 வாசிக்க போ. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பேன். எதற்காக? டு ப்ரொடெக்ட் இஸ்ரேல். இஸ்ரவேலை பாதுகாப்பதற்காக அவர் இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க. புரிஞ்சதா உங்களுக்கு? ரைட்? தேவனே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ரைட்? சோ 3 காரியங்கள் சொல்லிட்டேன். முதல் காரியம் என்ன? இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் தங்கள் தேசத்திலே கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது ஜெபம் என்ன? ஆண்டவரே கூட்டி சேர்க்கப்பட்டா போதாது, அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கோங்க, ஒருத்தரும் அவங்கள அழிச்சிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நாலாவது ஜெபம் ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ரைட்? என்ன சொல்றாரு பவுல்? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. சரி, நல்லா கவனிங்க. போன வாரத்தில் ஹவுஸ் விசிட் போனோம். ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பேசி கொண்டிருக்கும் போது, சில விஷயங்கள் பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், இந்த சிஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வர்றதில்லை, நீங்கள் தயவு செய்து ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சந்திச்சு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், சிஸ்டர் நான் நிறைய அவங்கள்ட்ட பேசிட்டேன், ஃபோனில் பேசிட்டேன், அவங்க வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதோ வந்துடுறேன் சிஸ்டர், அடுத்த வாரம் சிஸ்டர், அடுத்த வாரம்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க இது வரைக்கும் வரலை. ஸோ எனக்கு அவங்கள, சரி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு, சரி நான் போகிறேன் அப்படின்னு. கடைசியில் ஏன் அப்படின்றது வெளிப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர், அவங்க தான் என்ன சபைக்கு கொண்டாந்து விட்டாங்க, நான் இப்போ ஒழுங்காக சபைக்கு வந்துட்டு இருக்கேன், அவங்க வரமாட்டேங்கிறாங்க, தயவுசெய்து அவங்கள போய் கூப்பிடுங்க. வழங்கதா? ஒரு சாதாரண ஒரு சபைக்குள்ளே கொண்டாந்து விட்ட ஒருத்தருக்கு அப்படி நன்றி அறிதல் உள்ள ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும்னா, அந்த ரட்சிப்பையே நமக்கு அவர்கள் மூலமாய் பெற்றிருக்கிறோம், இஸ்ரவேல் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு அதிகமாய் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யோசித்து பாருங்க. அந்த ரட்சிப்பு we have received through them. It came first to the Jewish people. முதலாவது யூத மக்களுக்கு தான் வந்தது ரட்சிப்பு. அவங்க
இருதயம் தாங்களாக கடினப்படுத்தி கொள்ளவில்லை, தேவன் தான் அனுமதித்தார். காரணம் என்ன? அந்த ரட்சிப்பு நம்மகிட்ட கடந்து வரணும். இதையும் சேர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோமர் 11:26 தேவனுடைய வாக்குத்தத்தமே இஸ்ரவேலுக்கு இருக்கு. ரோமன்ஸ் சாப்டர் 11 verse 26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். இந்த பிரகாரமா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்பர் வந்து யாக்கோபிலிருந்து அவபக்தியை நீக்கி போடுவார்னு சொல்லும்போது பவுல் கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்கு முன்னாடி பேசுறாரா பின்னாடி பேசுறாரா? பின்னாடி தான் பேசுறார். பவுல் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பினதற்கு அப்புறம் பேசுறார்னா, பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறித்து பேசல. எந்த வருகை குறித்து பேசுகிறார்? திரும்ப அடுத்த முறை அவர் வரும்போது என்ன செய்வார்? யாக்கோபிலிருந்து அவபக்தியை அவர் நீக்கி போட்டு அதுல இருக்கிறவர்களை என்ன செய்வாராம்? ரட்சிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பவுல் தெளிவா சொல்லிட்டார், யாக்கோபிலிருந்து அவபக்தியை நீக்கி போடும்படியாக கர்த்தர் வருவார், அவர் அந்த காலத்துல அதை செய்து முடிப்பார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். இது உண்மையிலே சொல்ல போனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய பொறுப்பு, ரைட்? இன்னொன்னு சொல்லிடுறேன், அந்த ரோமர் 11:26 வாசித்தீங்கல்ல, அது எப்போ நடக்கும்னா புறஜாதியாருடைய எண்ணிக்கை பரிபூர்ணம் அடைந்து விட்டால், நிறைவு அடைந்து விட்டால், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு நடைபெறும். ஸோ காட் இஸ் வெயிட்டிங். எதுக்காக வெயிட்டிங்? ரட்சிக்கப்பட வேண்டிய புறஜாதியாருக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை அடைந்து முடித்து விட்டார்கள்னா, அந்த லாஸ்ட் பர்சன் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம காலம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மீட்பின் காலம் தொடங்கும். எருசலேமுக்காக ஜெபிப்பது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஜெபத்தில் இல்லை, நீங்கள் வேணா செய்யலாம், வேண்டான்னா விட்டுறலாம். ஆனால் நான் சில காரியத்தை சொல்ல போகிறேன், அந்த காரியத்தை நல்லா கேட்டுட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது வாசிங்க, சங்கீதம் 122:6 வாசிக்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. என்ன சொல்லுதுங்க? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஃபுல் ஸ்டாப் போட்டிருந்தா பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி ஒன்று சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? சுகமாய் இருப்பாங்களாம். அல்லேலூயா. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ளேயே நேசத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தாம இருந்தா அதுல பிரயோஜனம் கிடையாது. உங்க நேசத்தை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும்? உங்க ஜெபத்துல கொட்டுங்க அந்த நேசத்தை. வழங்குதா? வேற எதுலையும் நீங்க கொட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வசனம் சொல்லுகிறத வாசிக்கலாம் மறுபடியும். என்னாகமம் 24:9. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று யார் சொல்லுகிறா? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், பல 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 சந்ததிகள் கடந்து அந்த வனாந்திரத்தில் சபிக்கும்படி அழைக்கப்பட்ட பீலையாமினுடைய வாயிலிருந்து மறுபடியும் தேவனுடைய உறுதியை பெறுகிறார்கள். உன்னை ஒருவனும் சபிக்க முடியாதுன்னு இல்லை, சபிக்கலாம். ஆனால் சபிச்சா அந்த சாபத்தை திரும்ப வாங்காம போக மாட்டான். ஆனா ஒன்ன ஒருத்தன் ஆசீர்வதிச்சான்னா நான் நிச்சயமா அவனை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஸோ ஒரு விதத்துல சொல்ல போனா இது சுயநலம் உள்ள ஒரு ஜபம் இல்லையா? சுயநலத்தோட பண்ணுங்க பரவாயில்ல. இந்த சுயநலம் நல்ல சுயநலம், ஏன்னா அப்படி அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, அதனால சுயநலத்தோட ஜபிங்க பரவாயில்ல. நான் அவங்கள ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், அவங்கள நான் ஆசீர்வதித்தேன், நான் சந்ததி சந்ததி அந்த ஆசீர்வாதம் ஏன் தலைமுறையில் என் குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து போகும் என்ற ஒரு உறுதியோடு கூட அவர்களுக்காக ஜெபியுங்க. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலை குறித்து இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். என்னென்னத்துக்காக ஜெபம் பண்ணோம்? சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க மறுபடியும் தேசத்தில்
கூட்டி சேர்க்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. 4வது ரொம்ப முக்கியமானது, அவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, மேசியா அவர்களிடத்தில் வந்தவர், அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு மேசியாவை அவர்கள் அறிந்து கொண்டு உம்மை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் அவரோடு கூட இணைந்து, see he is the one who does everything. நான் ஜெபிக்கிறதுனால நானா என் ஜெபமா எல்லாத்தையும் சாதிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் தான் சாதிக்க போறார், அவர் செய்வார். ஆனா நான் இந்த ஜெபத்தை செய்யும் போது அவருடைய கரத்தோடு கூட இணைந்து கொள்ளுகிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. விடுதலைகள் வரும்பொழுது, அந்த நிறைவுகள் வரும்போது, அந்த ஆசீர்வாதத்துல நானும் பங்கேற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க சபையாய் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இஸ்ரவேலை நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பட்டணம் சமாதான ஸ்தலமாய் மெய்யாகவே மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய ஜனங்களை மீண்டுமாய் கூட்டி சேர்ப்பீராக. அப்பா, சிதறடிக்கப்பட்டிருக்கிற யூதர்கள் மீண்டுமாய் கூட்டி சேர்க்கப்படுவார்களாக, அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு அப்பா உம்முடைய ரட்சிப்பை நீர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. give them your salvation Lord. அது நிமித்தமாக நாங்க ஆசீர்வாதத்தை பெற எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.